ஓம் நமோ வெங்கடேஷாய. நாளை மதியம் 3 மணிக்கு ஜூலை மாதத்தோட சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான ஆன்லைன் தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த டிக்கெட் ஈஸியாக எப்படி நம்ம புக் பண்ணலாங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லா பாசிபிள் இன்ஃபர்மேஷனும் தரிசன டிக்கெட் புக்கிங்லேருந்து திருப்பதியில் எங்கே போய் நம்ம ரிப்போர்ட் பண்ணி எப்படி நம்ம தரிசனம் பார்ப்போங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் வரைக்கும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட் இப்போதைக்கு ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. மத்தியானம் 3 மணிக்கு மட்டும்தான் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அனுமதிக்கிறாங்க. இந்த டிக்கெட் ஃப்ரீ தான், ஸோ பேமெண்ட் கிடையாது. ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜூலை மாதத்தில் எல்லா நாட்களுக்குமே அவைலபிளாக இருக்கும். ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து மெயின் பில்கிரிம் அவங்களுக்கும் கூட அட்டெண்டர் தேவைன்னா நம்ம புக் பண்ணிக்கிட்டு அழைச்சிட்டு போகலாம். வேறு எந்த தரிசன டிக்கெட் நீங்கள் எப்போ புக் பண்ணியிருந்தாலும் புக் பண்ண போகிறதா இருந்தாலும் இந்த சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிற தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இந்த சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மொபைல் நம்பர், ஆதார், இமெயில் ஐடி 3மே மறுபடியும் யூஸ் பண்ணுறதுக்கு 90 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. அதாவது ஒரு தடவை சீனியர் சிட்டிசன் புக் பண்ணிட்டீங்க, நீங்கள் போகிறீங்க போகலங்கிறதெல்லாம் கிடையாது. புக் பண்ணிட்டாலே அந்த தரிசன டேட்லேருந்து 90 நாள் டைம் கேப் கால்குலேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவைன்னா அட்டெண்டர் ஒருத்தரை ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு அழைச்சிட்டு போகலாம். அப்படி அட்டெண்டரோடு புக் பண்ணும்போது மட்டும்தான் ஆன்லைனில் நம்ம அக்காமடேஷன் புக் பண்ணிக்க முடியும். ஒருத்தருக்கு மட்டும் நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்னா அக்காமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகாது, நேர்லையும் கொடுக்க மாட்டாங்க. கிளிப்போர்ட் மெத்தட் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஈஸி தான் அது. இல்லைனாலும் காப்பி பேஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட இன்ஃபர்மேஷன்லாம் சீக்கிரமாக நம்ம டைப் பண்ணிடலாம். இல்லை எங்களுக்கு அது செட் ஆகலை, டைப் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பரை முதல்லையே எழுதி வச்சுக்கோங்க, இல்லைன்னா பக்கத்தில் வச்சுக்கோங்க. டைப் பண்ணுறது ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார்லாம் 90 நாட்களுக்கு கம்மியாக இந்த சீனியர் சிட்டிசன் புக் ஆகாமல் இருக்கா அப்படிங்கிறத முதலையே செக் பண்ணிவிட்டு நாளைக்கு மத்தியானம் 2:58 போல் டிடிடியோட ஆப்லேயும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. போர்ட்டல் ttdevastanams.ap.gov.inலையும் அதே மொபைல் நம்பரில் லாகின் செய்து வச்சுக்கோங்க. ஒரே மொபைல் நம்பரில் 2லேயும் லாகின் செய்துக்கலாம், லாக் அவுட் ஆகாது. உங்ககிட்ட லேப்டாப் இருக்குது, அதுவும் ஹேண்டில் பண்ண முடியும் சேம் டைம்லேயே மொபைலோட சேர்த்து அப்படின்னா வேறு ஒரு மொபைல் நம்பர் இருக்குங்கிற பட்சத்தில் அதில் கூட நீங்கள் லாகின் செய்து வச்சுக்கோங்க. கரெக்டாக 3 மணிக்கு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சீனியர் சிட்டிசன் தர்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுறப்ப வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் போகும். பாருங்கள் எது எதில் கம்மி வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் காமிக்குதுன்ட்டு. இருக்கிறதுலே கம்மியாக காமிக்கிறதுல புக்கிங் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஒரு சிலர் இன்றைக்கி கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணியிருந்தீங்க, போர்ட்டலில் லேப்டாப்பில் ட்ரை பண்ணுறப்போ 10 மணிக்கு வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அவைலபிலிட்டி காமிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கேன். ஜஸ்ட்டு அந்த டேபை விட்டுட்டு மறுபடியும் அதே போர்ட்டலை ஓப்பன் பண்ணுங்கள். இன்னொரு டேபை அதே டேபை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அப்போ சீனியர் சிட்டிசன் கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் போகி இந்த அவைலபிலிட்டி காமிக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்க பிரதட்சணம் வீடியோவில் கூட காலையில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சீனியர் சிட்டிசன்ட்டு இருக்கும். சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் நீங்கள் புக் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு மட்டும்தான் ஏஜ் பார்ப்பாங்க. மெயின் பில்கிரிம்க்கு 65 வயசு இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கணும். கூட வர்ற அட்டெண்டர் ஸ்பவுஸுன்னு போட்டிருப்பாங்க, இருந்தாலும் பிளட் ரிலேட்டிவ்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக ஏஜ் பார்க்குறாங்க. 50 வயசு இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கணும். ஸோ சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் புக் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த சீனியர் சிட்டிசனோட ஏஜ் எவ்வளோங்கிறத நீங்கள் போட்டுட்டு அக்கம்பனி வித் த ஸ்பவுஸ்ன்னு இருக்கும். அதாவது கூட அட்டெண்டர் தேவையா இல்லையான்னு கேட்குறாங்க. அதை கிளிக் பண்ணால் நோ எஸ்ன்னு இருக்கும். உங்களுக்கு எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அடுத்து இந்த சீனியர் சிட்டிசனில் நம்ம எல்லாருக்கும் வர்ற டவுட் என்னென்னா, எங்கள் பேரன் பேத்திங்களை எங்கள் கூட அழைச்சிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு 50-50 தான் சான்ஸ் இருக்குது. சில டைம் விடுறாங்க, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இப்போல்லாம் விடுறது கிடையாது. உங்கள் கூட வர்றவங்க யாராச்சும் இன்கேஸ் விடலை அப்படின்னா அவங்கள்ட்ட குழந்தைய விட்டுட்டு நீங்கள் தரிசனத்துக்கு போக முடியும்னா அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இதே மெடிக்கல் கேட்டகரி வேறு, ஃபிசிக்கலி சேலஞ்சு கேட்டகரி வேறு.
இப்போ நான் சொல்கிறது சீனியர் சிட்டிசன் கேட்டகரிக்கு மட்டும்தான். பேரன் பேத்திங்களை அழைச்சிட்டு போகும்போது மட்டும் 50% தான் சான்ஸ் இருக்குது. அப்போது அந்த சூப்பர்வைசர் என்ன டிசைட் பண்ணுறாரோ அதை பொறுத்து தான். அடுத்த டவுட் என்ன வரும் அப்படின்னா, ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறப்போ மெயின் சீனியர் சிட்டிசன் ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ணால் போதுமா, இல்லை அட்டெண்டர் ஃபோட்டோவும் சேர்த்து அப்லோட் பண்ணணுமா, ஆதார் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணுமா, இல்லை நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணுமா அப்படிங்கிற டவுட்லாம் வரும். உங்களுக்கு தெரியும் அப்படின்னா காலேஜ் மாதிரி ரெண்டும் சேர்த்தும் அப்லோட் பண்ணுங்கள். அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் பின் பண்ணுறேன். இல்லை எங்களுக்கு எப்படி பண்ணாலும் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா சீனியர் சிட்டிசனோட ஃபோட்டோ மட்டும் 1 MBக்கு கீழே ரீசைஸ் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஈவன் மெடிக்கல் கேட்டகரியில் கூட உங்களோட ஆதார் அப்லோட் பண்ணால் போதும். ஃபிசிக்கலி சேலஞ்ச் கேட்டகரியில் கூட உங்களோட ஆதார் அப்லோட் பண்ணால் போதும். நேரில் போகிறப்போ அவங்கவுங்களுக்கு உண்டான சர்டிஃபிகேட் காமிச்சிக்கிட்டா போதும். ஆதார் இருந்தால் ஆதார் அப்லோட் பண்ணுங்கள். இல்லை உங்ககிட்ட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருந்தால் கூட அது கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அந்த ஃபோட்டோ 1 MBக்கு கீழே ரீசைஸ் பண்ணுறது தனி வீடியோவை ஷேர் பண்ணிக்கேன். ரொம்ப ஈஸி. இப்போ இருக்கிற நம்ம லேட்டஸ்ட் மாடல் மொபைலெலாம் ஜஸ்ட் அந்த ஃபோட்டோவை போய் எடிட் கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ரீசைஸ் ஆப்ஷன் இருக்கும். அப்படியே தேடி பாருங்கள். இல்லைன்னா ஆன்லைனில் கூட செய்துக்கலாம். ஒருவேளை உங்கள் மொபைலில் அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா ஆன்லைனில் கூட செய்துக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கூட செய்து கொடுக்க சொல்லுங்கள். 1 MBக்கு கீழே ரீசைஸ் செய்துட்டு ரீசன்ட் பிக்கில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு அந்த படம் தெரியும். அதை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து மெடிக்கல் கேட்டகரியில் புக் பண்ண போகிறீங்கன்னா டிடிடியில் மெடிக்கல் இஷ்யூன்னு சொல்லிட்டு ஒரு சில கேட்டகரி கொடுத்துருக்குறாங்க. பிரெயின் சர்ஜரி, ஸ்பைனல் கார்ட் சர்ஜரி, டயாலிசிஸ் பேஷண்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், அந்த மாதிரி ஆட்டிசம் சில்ட்ரன்ஸ் அவங்களுக்குலாம் அதில் நம்ம எலிஜிபிளாக இருக்கோம் அப்படின்னா நம்ம புக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மெடிக்கல் கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கணும். என்ன ப்ராப்ளம்ங்கிறத டைப் பண்ணிவிட்டு, அதாவது இங்கே செலக்ட் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் கூட அட்டெண்டர் நம்ம தேவைன்னா அழைச்சிட்டு போகலாம். அதுக்கு அக்கம்பனி வித் யூவா வேணாமான்னு சொல்லிட்டு கேட்கும். அதுக்கு எஸ் கொடுத்துக்கலாம். மெடிக்கல் கேட்டகரிக்கும் ஃபிசிக்கலி சேலஞ்சு கேட்டகரிக்கும் ஏஜ் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஏன்னா ஹெல்த் இஷ்யூ பொறுத்து தான் இந்த ப்ரிவிலேஜ் அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. அண்ட் மெடிக்கல் கேட்டகரிலையும் ஃபிசிக்கலி சேலஞ்சு கேட்டகரிலையும் கூட குழந்தைங்கள அழைச்சிட்டு போகலாம். அவங்கவுங்க குழந்தைங்க 12 வயசுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னா குழந்தைங்கள அழைச்சிட்டு போகலாம். மெடிக்கல் கேட்டகரியில் நம்ம புக் பண்ணுறப்போ நேரில் போகிறப்போ தரிசன டிக்கெட், ஆதார், டிஸ்சார்ஜ் சம்மரி இல்லைனா டாக்டர் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். ஞாபகமாக எடுத்துக்கிட்டு போங்க. அடுத்து ஃபிசிக்கலி சேலஞ்சு கேட்டகரியில் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே எந்த இடத்துல ப்ராப்ளம்னு கேட்குறாங்க, கையிலையா, கால்லையா, கண்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரியில் புக் பண்ணுறப்போ நம்மக்கிட்ட ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சர்டிஃபிகேட் அவசியம் இருக்கணும். எவ்வளோ % ஆஃப் டிசபிலிட்டிங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும். ஃபிசிக்கலி சேலஞ்சு கேட்டகரியில் ஃபிசிக்கலி சேலஞ்சு கேட்டகரியில் இருக்கும், எங்களால் நடக்கவே முடியாது, இன்னொருத்தவங்க ஹெல்ப்பில் தான் நாங்கள் மூவ் ஆகிறோம், இல்லை வீல் சேரில் தான் மூவ் ஆகிறோம் அப்படின்னா நீங்கள் வெயிட்டிங் ஹால் வரைக்கும் உங்கள் ஓன் வெஹிக்கல்லையோ ஜீப்லேயோ வந்து ரீச் ஆகிடலாம். அதுக்கப்புறம் அங்கே வாலண்டரி சேவாக்ஸ் இருப்பாங்க. அவங்க உங்களை தூக்கிட்டு போய் தரிசனம் பார்த்துட்டு மறுபடியும் அழைச்சிட்டு வந்து வெளியில் விடுவாங்க. வீல் சேர் கோயில் உள்ள அலோடு கிடையாது. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் ஹெல்ப் கேட்டிங்கன்னா சூப்பர்வைசர்கிட்டே கேட்டிங்கன்னே அவங்க அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஜென்ஸ் சேவாக்ஸ் இருப்பாங்க, லேடிஸ் சேவாக்ஸும் இருப்பாங்க. அவங்க நம்மளை அழைச்சிட்டு போய் தரிசனம் பார்த்துட்டு வெளியில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. நடக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். அங்கே ஹெல்ப்புக்கு சேவாக்ஸ் இருப்பாங்க. ஸோ எந்த கேட்டகரின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அக்கம்பனி கூட அட்டெண்டர் வேணுமா இல்லையான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. வீக்கெண்ட்ஸில் சீக்கிரமாக புக் ஆகும். ஸ்பெஷல் டேட்ஸ் லைக் பௌர்ணமி, வியாழக்கிழமை கூட இப்போல்லாம் சீக்கிரமாக புக் ஆகுது. உங்களுக்கு என்னைக்காச்சும் கிடைச்சா போதும் அப்படின்னா இந்த டேட்ஸ் எல்லாம் விட்டுட்டு மந்த் எண்டு வீக் டேஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லாட்டு ஒரு ஸ்லாட் தான், 3 மணி ஸ்லாட்டு. அப்புறம் அந்த அவைலபிலிட்டிக்கு பக்கத்தில் ஒரு டாட் இருக்கும், அங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். அட்டெண்டராக ஒருத்தர் அழைச்சிட்டு போகலாம். தேவைப்பட்டால் அவங்களுக்கு புக்கிங் பண்ணி தான் அழைச்சிட்டு போகணும். அவங்களோட ஆதார் டீட்டெயில்ஸும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நேரில் போகிறப்ப அவங்களும் அவங்களோட ஆதார் எடுத்துகிட்டு வரணும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். கிளிப்போர்ட் மெத்தட் தான் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக நமக்கு புக் ஆகும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டில் ஈஸி தான் அது. இல்லைனாலும் காப்பி பேஸ்ட் மெத்தட் வாட்ஸ்அப்லேயே சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது கூட ஈஸி தான். இல்லைனா எடுத்து ஆல்ரெடி வச்சுக்கோங்க. உங்கள் ஆதார் நம்பர்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணிக்கோங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ எல்லாமே, தமிழ்நாடு, சென்னை, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே
ஃபுல்லாக கொடுத்து டைப் பண்ணிவிட்டு இல்லைனா கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணி என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் லாஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கீழே. ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கீழே இருக்கும். அட்டெண்டரோட நீங்கள் புக் பண்ணுறப்போ அட்டெண்டரோட டீட்டெயில்ஸும் சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் அவங்களோட டீட்டெயில்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஜென்ரல் டீட்டெயில்ஸுக்கு கீழே மேக்ஸிமம் ஃபைல் சைஸஸ் 1 MBன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ பெஸ்ட்டு நீங்கள் 1 MBக்கு கீழே ரீசைஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு போய் கேட்கும் கேலரியிலே என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ரீசெண்டாக சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்லோட் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். புக் நவ் கொடுத்தீங்கன்னா புக் ஆகிடும். பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. நேரில் போகிறப்போ தரிசன டிக்கெட், ஆதார் வச்சுக்கோங்க. சீனியர் சிட்டிசனாக இது போதும். மெடிக்கல் இஷ்யூவில் புக் பண்ணுறீங்க அப்படின்னா டாக்டர் சர்டிஃபிகேட்டில் டிஸ்சார்ஜ் சம்மரி, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரியில் புக் பண்ணுறீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதுவும் சேர்த்து எடுத்துக்கிட்டு போங்க. ஸோ புக் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து இப்போ தரிசனம் பற்றி பார்க்கலாம். கீழ் திருப்பதிலேருந்து மேல் திருப்பதி போகிறப்போ இல்லை மேல் திருப்பதிலேருந்து கீழ் திருப்பதிக்கு வரபோது இருந்தாலும் சரி, 60 வயசுக்கு மேலே இருந்தாலே நம்மளை சீனியர் சிட்டிசனாக கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஆதார் காமிச்சிங்க அப்படின்னா பஸ் டிக்கெட்டோட சேர்த்து 20 ரூபா கம்மி பண்ணிப்பாங்க. ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு உண்டானது அது. 60 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரிவிலேஜ் கொடுக்குறாங்க. அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு தான் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ரூம் புக் பண்ண முடியாது. ஸோ 2 பேருக்கு நீங்கள் அட்டெண்டரோட சேர்த்து புக் பண்ணால் தான் ரூம் புக் பண்ண முடியும். அக்காமடேஷன் இதுக்குன்னு தனியாக நேர்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ கொடுக்கறது கிடையாது. எப்படி அக்காமடேஷன் ஈஸியாக புக் பண்ணணுங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷனும் சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன் புக்கிங்க்கு முன்னாடி. இப்போது உங்களோட தரிசன டேட்டுக்கு நீங்கள் திருமலைக்கு வந்து ரீச் ஆகிட்டீங்க. மலைக்கு ரீச் ஆனோன்னா ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டில் இறங்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ரோடு கிராஸ் பண்ணாலே எதிர்த்தாப்பில் ராம்பகிச்சா கெஸ்ட் ஹவுஸ் கிட்டேயே பேட்ரி கார் சர்வீஸ் இருக்கும். அதில் ஏறிக்கிட்டோம் அப்படின்னா கோயில் கோபுரம் வரைக்கும் வரும். அதுக்கு மேலே போகாது, அங்கே இறங்கிக்கலாம். இல்லை வெயிட்டிங் ஹால் வரைக்குமே நீங்கள் பேட்ரி காரில் போகணும் அப்படின்னா கோயிலுக்கு பேக் சைடில் இருக்கிற மெயின் ரோடு மியூசியம் இருக்கும், அதுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு கேட் இருக்கும். அதன் வழியாக நீங்கள் வந்துட்டீங்க உங்களோட ஜீப்லேயோ கார்லேயோ இல்லை ஃப்ரீ பஸ்லேயோ அப்படின்னா அங்கேருந்து பேட்ரி கார் வெயிட்டிங் ஹால் வரைக்குமே இருக்கும். சுத்தமாக நடக்க முடியாதவங்க எப்படி வர்றது அப்படின்னா பேட்ரி கார் அசிஸ்டன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இல்லை முடியல அப்படின்னா உங்களோட ஓன் வெஹிக்கிளே நீங்கள் வெயிட்டிங் ஹால் வரைக்கும் வந்துடலாம். அந்த மாதிரி வர்றதில் மியூசியம்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற என்ட்ரி வழியாக நீங்கள் உள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா வெயிட்டிங் ஹால் வரைக்குமே நீங்கள் வந்து ரீச் ஆகிடலாம். சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட் வச்சுருக்கிறீங்க, உங்களோட ஓன் காரில் வரீங்க அப்படின்னா வெயிட்டிங் ஹால் கிட்டேயே கார் கூட பார்க் பண்ணிக்கலாம். வெயிட்டிங் ஹால்லையே மொபைல் கொடுத்துக்கலாம், லக்கேஜ் கொடுத்துக்கலாம். அந்த ஹாலுக்கு வெளியில் செப்பல் ஸ்டாண்ட் இருக்குது, செப்பல் விட்டுக்கலாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி உள்ளேயே இருக்கும். வெயிட்டிங் ஹால்லையே பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்கும். 3 மணிக்கு தரிசனத்துக்கு அனுமதிக்கிறாங்க. 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. ஒரு சிலர் 11:30 மணிக்கெல்லாம் வந்து ரீச் ஆகிடுறாங்க. ஏன்னா முன்னாடி உட்காந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு கூட்டம் இல்லாமல் முன்னாடியே போய் தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைமுக்குள்ளார நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே போனால் நம்மளை அனுமதிக்க மாட்டாங்க. இப்போ கோயில் கோபுரத்துக்கு ரைட் சைடு நம்ம இருக்கோம். தெற்கு மாட வீதி, இந்த இடத்துல தான் வெயிட்டிங் ஹால் இருக்குது. இது கோபுரம் வழியாக போகிற வழி. தரிசனத்துக்கு போகிறப்போ திருமலை நம்பி சன்னதி இப்போ எதிர்த்தாப்பில் பார்ப்பீங்க. அதன் வழியாக இப்போ நீங்கள் ரைட் சைடில் பார்த்த கியூ வழியாக தான் மகாத்வாரம் உள்ள நுழைஞ்சு தரிசனத்துக்கு போவோம். அதாவது இந்த சைட் போகிறவங்க அந்த சைட் போகிறவங்களெல்லாம் நிறுத்திட்டு சீனியர் சிட்டிசன் பீப்புளை மட்டும் க்யூவில் ஜாயின் பண்ணி போகிற மாதிரி அனுமதிப்பாங்க. முன்னாடி போயிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு கூட்டத்தை அவாய்ட் பண்ணிடலாம். பின்னாடி போகிறப்போ அதுக்கப்புறம் நமக்கு பின்னாடி வெயிட் பண்ணுற தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் போகிறப்போ கேட் மூடி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கேட் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதாவது திருமலை நம்பி சன்னதிக்கு முன்னாடி 300 தரிசனம் போயிட்டே இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கேப்பில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம நடந்தே வெயிட்டிங் ஹாலுக்கு போயிடலாம். ஸோ சுபதமென்றிக்கு அடுத்து திருமலை நம்பி சன்னதி, அதற்கடுத்து இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குறது தான் சீனியர் சிட்டிசன் வெயிட்டிங் ஹால். இது ஃபுல்லாகவே சீனியர் சிட்டிசன் வெயிட்டிங் ஹால் தான். இந்த இடத்துல வந்து நீங்கள் லெஃப்டில் திரும்பினீங்கன்னா ஹாலுக்கு போயிடலாம். மறுபடியும் இங்கே வந்து நீங்கள் லக்கேஜ் மொபைலாக எடுத்துக்கிட்டு லட்டு வாங்க போகணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த இடத்துக்கு ரைட் சைடாக பார்த்தீங்கன்னா லட்டு வாங்க போயிடலாம். நீங்கள் வெயிட்டிங் ஹாலில் மொபைலு லக்கேஜ் எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா அங்கே வந்து கொடுத்துட்டு தரிசனம் பார்த்துட்டு மறுபடியும் முதல்ல வந்து லக்கேஜ் மொபைல் எடுத்துக்கோங்க. அப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் இப்போ ரைட் சைடில் பார்க்குற வழியாக போய் லட்டு கவுண்டரில் லட்டு வாங்கிக்கலாம். 3 மணி போல் கரெக்டாக வெயிட்டிங் ஹால் ஓப்பன் பண்ணி
ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலி சேலஞ்சு கேட்டகரியில் இருக்கிறவங்களையும், அதுக்கப்புறமா சீனியர் சிட்டிசன் ஒரு கேலரியில் உட்கார வச்சுருப்பாங்க. ஒரு கேலரியாக ஓப்பன் பண்ணி அனுமதிப்பாங்க. வாலண்டரி சேவாக்ஸ் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தேவைனாலும் அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வருவாங்க. இன்கேஸ் நீங்கள் சிங்கிளாக போகிறீங்க, ஹெல்ப்புக்கு ஏதாவது தேவைப்பட்டால் கூட நீங்கள் அவங்கள கூட ஒருத்தர் அழைச்சிக்கலாம். ஏன்னா அவங்களும் இங்கே சேவை பார்த்துட்டு உங்கள் கூட தரிசனத்துக்கு வருவாங்க. ஸோ இந்த சைடாக போய் ஜஸ்ட்டு லெஃப்ட் சைடு தான் என்ட்ரி பாயிண்ட். ஃபஸ்ட்டு உங்களோட தரிசன டிக்கெட் அதெல்லாம் சூப்பர்வைசர் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி பேக் செக்கிங்கெல்லாம் இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் பேக் கொடுக்க சொல்லுவாங்க, மொபைல் கொடுக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணி சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க. 3 மணி போல் தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. ஓரளவுக்கு சீக்கிரம் போயிட்டோம் அப்படின்னா கூட்டத்தை அவாய்ட் பண்ணலாம். லேட் ஆகிடுச்சு இல்லை லாஸ்ட் கேலரியில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா மற்ற பக்தர்கள் பின்னாடி வர மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ட்ரை பண்ணி ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு என்னென்ன வழிகளில் ஆன்லைன்லேயே ரூம் புக் பண்ணலாங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். எதுவும் செட் ஆகலைன்னா மட்டும் நேரில் போய் நீங்கள் ரூம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எடுக்கிறப்போ சீனியர் சிட்டிசனுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ரூம் கொடுக்கறது கிடையாது. க்யூவில் நின்று நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா ப்ரைவேட் மட்ஸ் மாதிரி புக் பண்ணிவிடுங்க. நீங்கள் வெஹிக்கிளில் வரீங்கன்னா இப்போ ஆப்போசிட்டில் பார்க்குற வழியாக நம்ம வந்துடலாம். மியூசியம்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கேட்டில் நுழைஞ்சு இந்த சைடாக வந்தோம் அப்படின்னா நம்மளை இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு உங்களோட ஓன் வெஹிக்கிளில் வரீங்கன்னா இங்கே பார்க் கூட பண்ணிக்கலாம். மறுபடியும் தரிசனம் முடிச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ சீனியர் சிட்டிசன் தர்ஷன் இன்னும் உங்களுக்கு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கையும் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இடம் தான் சீனியர் சிட்டிசன் கியூ. ரைட் சைடில் கிருஷ்ணா கார்டன் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தினமும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் புக்கிங்லேயோ இல்லை தரிசனத்துலேயோ கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.